மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இதுக்குன்ற ராசி 12லையுமே டாப்ல இருக்க ராசி யாருன்னா அது நீங்கள். உங்களுடைய தொழிலை பிரம்மாண்டம் பண்ணுறாரு. நீங்கள் சாதாரணமாக லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இனிமேல் கோடியில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி குருச்சந்திர யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா நிறைய கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்குலாம் ரொம்ப சில பேர் கோயிலே கட்டுவீங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 2க்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். 5ங்கிறது யோகம், 9ங்கிறது பாக்கியம், 11ங்கிறது லாபம். இது எல்லாத்தையும் குரு பார்த்துட்டு குரு ஜென்ம சனியை பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி தருகிறார். கவலையப்படாதீங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனியினால் நீங்கள் கண்ட பயம், நீங்கள் மனதில் கொண்ட பயமெல்லாம் சரியாகும். 5ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பதால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லா வருவாங்க. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் நல்லா வருவாங்க. இவர்கள் செய்கின்ற தொழிலில் இவங்க தான் டாப்பர். 100க்கு 200 மார்க் தரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இதுக்குன்ற ராசி 12லையுமே டாப்பில் இருக்க ராசி யாருன்னா அது நீங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அந்த மாதிரி 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ராசிக்கு 1 10 குடையவன். அவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய தொழிலை பிரம்மாண்டம் பண்ணுறார். நீங்கள் சாதாரணமாக லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இனிமேல் கோடியில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நடக்கும். அடுத்ததாக குரு பகவான் 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் சனி இவர் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறும்போது குருச்சந்திர யோகமும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. குருச்சந்திர யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா நிறைய கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்குலாம் ரொம்ப சில பேர் கோயிலே கட்டுவீங்க. அதெல்லாம் நடக்கும். மீனராசிக்காரர்கள் இருக்கின்ற பிஸ்னஸில் தங்கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோல்டு ஜுவல்லர்ஸ் கட்டி வச்சுருக்கவங்க ரொம்ப நல்ல நேரம். சில பேர் ஃபினான்ஸ் மாதிரி விடுவீங்க. காசு வச்சுட்டு எல்லாருக்கும் வட்டிக்கு அவங்களாம் ரொம்ப நல்லா வருவீங்க. சில பேர் பேங்கிங் மாதிரி சின்ன பேங்கிங் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 2க்கு அப்புறம் குழந்தை பிறந்துடும். குரு வந்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து உங்கள் கையெழுத்து தான். குழந்தை கொடுத்துருவார். 5ஆம் இடம் சொத்து, இது வரைக்கும் சொத்து வாங்காதவங்க இப்போ சொத்து வாங்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5லிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 11ஐ பார்க்கிறார். 11 என்பது லாபஸ்தானம். லாபத்தை உங்களுக்கு வேறு என்ன வேணும்? 5ங்கிறது லாப யோகம், 9ங்கிறது பாக்கியம், 11ங்கிறது லாபம். இது எல்லாத்தையும் குரு பார்த்துட்டார். அடுத்ததாக குரு உடம்பை பார்க்குறார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மாதிரியே உங்களுக்கும் இந்த ஜென்ம சனி வரி விலக்கு, ஜென்ம சனியை சனி விலக்கு மாதிரி தான். உங்களை பார்த்து சனிகிட்டேருந்து விடுதலை கொடுத்துட்றாரு. இனிமேல் சனினால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேர் ஜென்ம சனி வந்துடுது சார், ப்ராப்ளமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. கவலையப்படாதீங்க. குரு ஜென்ம சனியை பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி தருகிறார். கவலையப்படாதீங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனினால் நீங்கள் கண்ட பயம், நீங்கள் மனதில் கொண்ட பயமெல்லாம் சரியாக போய்விடும். இவர்கள் வேற எந்த மாதிரி விடயத்தில் ஈடுபட்டால் இன்னும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சுவாமிஜி? இவங்க இருக்கின்ற தொழிலையே சீரியஸாக பண்ணால் போதும். முக்கியமாக ட்ரேடிங்கு, பிஸ்னஸ்ஸு, மேன் பவரு, அதே மாதிரி ஹோட்டலில், அதே மாதிரி 10ஆம் இடம் என்பது குருங்கிறதுனால கல்விச்சாலை, ஸ்கூல்ஸு, சொல்லித்தர்ற தியான பீடங்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண ரொம்ப நல்லா இருப்பாங்க. 5ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பதால் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லா வருவாங்க. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் நல்லா வருவாங்க. இவர்கள் செய்கின்ற தொழிலில் இவங்க தான் டாப்பர். 100க்கு 200 மார்க் தரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மீனராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு பார்க்க போகிறார். குரு
ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு உங்களுக்கு 5ஆம் வீட்டில இருந்து 9ஆம் பார்வையா பார்க்க போறார். ஆகவே முதல்ல வருமானம் 7.5 சனியா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியா இருந்தாலும் சரி, நல்ல வருமானம் வரும். வீடு கட்டுறதா இருந்தால் கட்டுங்க, கடன் வாங்கி கட்டலாம். அதுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 2 கிரவுண்டில் நல்ல ஜம்முன்னு நல்ல பெரிய இடமா அளவாக கட்டு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டு. அதை வாடகைக்கு உள்ளாமா, இது வாடகைக்கு உள்ளாமா, அந்த மாதிரிலாம் ப்ரீ பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காது. இப்போதைக்கு சுமக்கிற அளவுக்கு சுமங்க, சுமக்காத முடியாத அளவுக்கு நீங்கள் சுமந்தீங்கன்னா 7.5 பீரியடு விரயத்தை கொடுத்துருவாங்க. அந்த இஎம்ஐ கட்ட முடியாது, அப்புறம் சொத்து கைவிட்டு போயிடும். ஆகவே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. முதல்ல நீங்கள் உள்ளே போயிடுங்க. சப்போஸ் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க, நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிட்டுமா சார், கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பேர் இருக்கிறவங்க வெளிநாடோ வெளிமாநிலமோ அந்த பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கலாம். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபம் நடக்கணும், உங்களுக்கு சுப விரயமாக இருக்கணும். இப்படி சுபத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த உடம்பு ஆரோக்கியம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்க்கணும். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். பித்ருக்களுக்கு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். காசி கயா தர்ப்பணம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேனே, 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய குரு உச்சம், 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஞானகாரகன் கேது சேர்க்கை. ஆகவே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா ஆலங்குடி போயிட்டு வாங்க, அப்படியே திருநள்ளாறு போயிட்டு வாங்க. முதல்ல திருநள்ளாறு போங்க, அதுக்கப்புறம் ஆலங்குடி போயிட்டு வாங்க. குரு பார்க்க இன்னும் சுப பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வருமானங்கள் கூடும். எது எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அவன் வயசு பாருங்க சார், அந்த வயசில் சம்பாரிச்சிட்டானே, நான் இன்னும் இப்படி இருக்கேனே, என் வயசு எப்படி இருக்கு, கொஞ்சம் இருங்க சார், ஒரு வருஷம் போட்டு. ஆனாலும் உங்கள் கௌரவம் பாதிக்காது. இது ஒரு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள், இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவா வர்றார். ராஜாவா வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலையும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது கடகத்தில் சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ
அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வர, குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி ராமேஸ்வரம் கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன, மற்ற நாடுகள் இருக்குது பிரபஞ்சத்தில், எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது, குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், குரு சாதகமா நீச்சமா உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், ராசியின் அதிபதியை 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது அற்புதமான மாற்றங்களை கொடுப்பாரா அல்லது ஏமாற்றங்கள் எதுவும் கொடுத்துருவாரா, சனி பகவான் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இதே மாதிரி இது வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய லைஃப்பை நீங்கள் உண்மையிலே ஹாப்பியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் வாழ போகிறீங்க. கிட்டத்தட்ட 2022 நான் ஏற்கனவே சொன்ன வீடியோலையும் திரும்பியும் சொல்கிறேன். ஏன்னா பல மீனராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க, சில மீனராசிக்காரங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2022 இப்போ வரையும் இந்த 2026 வரையும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க, எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிருக்கீங்க, எவ்வளோ துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுத சொன்னால் 5 பேப்பர் வாங்கினா கூட பத்தாது, எழுதிக்கிட்டே இருக்கலாம். பேரெல்லாம் எழுத சொன்னால் அது 15 பேப்பர் பத்தாது. ஸோ அத்தனை பேர் உங்களை பயன்படுத்திட்டு உங்களை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய பக்குவ பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏமாத்துனவங்களாம் உங்களை அவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்க மாதிரியே காமிச்சிருக்காங்க, பாசம் இருக்க மாதிரியே நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் எது ஒரு உண்மை எது போலின்னு கண்டுபிடிக்க தெரியாத, எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால்னு பழகக்கூடியவங்க தான் நீங்கள். ஸோ அப்போ நம்மளை நம்பி தான்டா செய்கிறான், இவனை நம்ம வச்சு செய்யலான்டான்னு சொல்லி உங்களை வச்சு செஞ்சாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஸோ இது தெரியாமல் இருக்கும்போது இப்போ ஒரு என்னென்னா ஒரு கஷ்டம் ஒரு போராட்டம் ஏதோ வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கவங்கள தான் சொல்லுவோம், காணுண்டா, இது பொருளை காணுண்டா, என் குழந்தைய காணுண்டா. ஸோ இப்படிலாம் நம்ம சொல்லும் போது கூடவே இருந்து தேடுற மாதிரியே தேடுறது, கூடவே இருந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறது. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க, சரி இவங்க மேலே இப்படி சந்தேகப்படி, இவங்க தான் நமக்கு தான் கூட தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் சனி பகவான் உள்ளே வந்த பிறகு தான் இவன் தான் அந்த அயோக்கியன், இவ தான் உங்களை கஷ்டப்படுத்துகிறான்னு ப்ரூஃப் பண்ணி காட்டினேன். சார் நம்பி உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி பெண்களாக இருக்கட்டும் மீனராசி ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் நம்பி நகையை எத்தனை பேர் கழட்டி கொடுத்துருக்கீங்க, கையில் உள்ள மோதிரத்துலேருந்து செயின்லேருந்து எத்தனை பேருக்கு கொடுத்து உதவி இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் இக்கட்டான சுச்சுவேஷனில் கேட்டால் கூட கொடுக்காத உறவுகள் எத்தனை நட்புகள் எத்தனை பேருங்க. ஸோ இதெல்லாம் கடந்த காலம் நடந்தது உண்மை என்றால் இனிமே உங்களை ஏமாற்ற யாரும் வர முடியாது. குருவோடைய அருளாலும் குருவோடைய பார்வையாலும் சூப்பராக இருக்க போகிறீங்க. மன அழுத்தமே இல்லாமல் சூப்பராக வர போகிறீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இனிமேல் தான் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்களை ஏமாத்தின உறவுகள் எல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமேல் தான் செயல்பட போகுது. திருமணத்துக்காக முயற்சி எடுத்து தடைன்னு கஷ்டப்படுற மீனராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. சார் கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சு போயிட்டாங்க சார், இப்போ 2வது வாழ்க்கையாச்சும் அமையுமா? நாங்கள் இல்லை தனிமையில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களே, உண்மையில் நாங்கள் தனிமையில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து அவங்க பேச்சை கேட்காதீங்க. நம்ம மீனராசி பெண்களாக இருக்கட்டும் மீனராசி ஆண்களாக இருக்கட்டும்
உங்களுக்கு 2வது திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அதாவது டைவர்ஸ் ஆச்சுன்னா, ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிட்டாங்கன்னா மட்டும்தான். ஓகேவா? ஸோ 2வது திருமண வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு என்பது. உங்களுடைய பொருளாதாரத்தில் இனிமேல் தான் லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க. உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க போகுது. நீங்கள் அரும்பாடுபட்டு தொழிலை மட்டும் கவனம் செலுத்தி நீங்கள் உருவாக்கி வச்ச ஒரு பொக்கிஷத்தை எவ்வளோ தூரம் உங்களை ஏமாற்றணுமோ, வேலை ஆட்கள் ஏமாற்றினாங்க, பக்கத்தில் உள்ள கடைக்காரங்க ஏமாற்றிருப்பாங்க, அதெல்லாம் கடந்து நீங்கள் இனிமேல் ஸ்டாண்டர்டாக வர போகிறீங்க. உங்கள் சொல்லுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் அவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கவலையப்படாதீங்க. ஓகேவா? குலதெய்வத்துடைய அருளாலும் குருபவனுடைய ஒரு பார்வையாலும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மீண்டு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நான் எப்படி சுயநலமாக இருப்பேன், நான் எப்படி செய்வேன்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது சுயநலமான உலகத்தில் நீங்கள் சுயநலமாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் அன்பாக பேசுனாங்கன்னா நீங்கள் அந்த அன்பு உண்மைன்னு நம்பி ஏமாந்துறீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் இந்த குரு பயிற்சிக்காரங்கள என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஏற்றம் வரும், இன்னும் கொஞ்சம் மாற்றம் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சளவு குரு பயிற்சி ஆன பிறகு 2 முறை சென்று வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? இந்த வருஷத்தில் 2 தடவை போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன், நான் எப்படி சார் போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் போய் சிவனை வழிபாடு செஞ்சுட்டு அன்னையை வழிபாடு செஞ்சுட்டு அன்னையோடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு வாங்க. உங்கள் ஃபோனில் டிஸ்பிளேயில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய இமேஜ் வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்குள்ள ஒரு எதிர்வினைகளோ தேவையில்லாத டிப்ரெஷனோ அல்லது உங்களை டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குதுன்னா அப்படியே ஒரு 5 நிமிஷம் அம்மாவை பார்த்து அப்படியே அவங்களோட கண் இமைகளை பார்த்து மனசார வேணுங்க. சூப்பராக வருவீங்க, சிறப்பாக வருவீங்க. லைஃப்பில் மாற்றம் ஏற்றம் உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஓகே அப்படின்னு மனசார நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய நட்சத்திரங்கள். ஸோ மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி 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 ஓம் சிவாய நம சிவாய சொல்லி மந்திரங்களை போட்டு நீங்கள் உங்களுடைய வெளிப்பாடு தன்மையை வெளிப்படுத்துங்க. வேண்டுதல் எல்லாம் நிறைவேற வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்கள் மூளையில் மண்டை மேலே உட்காந்துட்டு உங்கள் மூளையை பயங்கரமாக தின்னுட்டு இருந்தா, மற்றவங்களுக்கு வெல்விஷர்ஸாக, மற்றவங்களுக்கு நல்ல மென்டாஸாக புத்திமதி சொல்லக்கூடிய மீனம் இப்போ தான் ஒரு சுயமொழிவு எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல், என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா சனி பகவான். ஒரு இனம் புரியாத குழப்பம், மந்த நிலை, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மீனம் அனுபவிக்கிறாங்க. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு விட்டேத்தியான வாழ்க்கை. என்னடா இது வாழ்க்கை, ஏண்டாப்பா இப்படி நமக்கு மட்டும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நீச்சல் அடித்து பொதுவாக மீனம் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க. ஆனால் இப்போ எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி இல்லையேப்பா, எங்கே போய் எதிர்நீச்சல் போடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் பெருசாக நாட்டம் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, ஃபோனை வச்சுட்டே நோண்டிகிட்டு இருக்கிறது, அதே மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, அம்மா படின்றது, இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா விளையாட்டுன்றது, இன்ஸ்டா ரீல்ஸு, இப்படியே தான் அவங்க அதாவது ஃபோனோடவே வாழ்க்கை வாழறாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் பெருசாக நாட்டம் இல்லை. அப்போ அப்பா அம்மா ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிசன் சீட் வாங்கி கொடுத்துட்ருக்குமேப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாடு கமிச்சு படிக்க வைக்குமேப்பா, இந்த பிள்ளை படித்து முடிச்சுட்டு வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு இவங்களால குழப்பம், இவங்களால அப்பா அம்மா கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க. இது எல்லாமே மாறப்போகுதுங்க. காரணம் என்ன? ஜென்ம சனியாகவே இருந்தாலும் குருனோட உச்சப்பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட போகிறாரு. அப்போ சனி மண்டை மேலேயே இருந்தாலும் உங்கள் மூளையை தின்ன போகிறதில்ல, அவர் பாட்டுன்னு சிவனேன்னு இருப்பார், நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யலாம். மீண்டும் உயிர்த்தெழுந்த மீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். கவலைப்படாதீங்க, இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பயிற்சி, குரு பகவான் 5ஆம் பாவத்தில்
5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக நீங்கள் என்ன கெஞ்சி கூத்தாடினாலும் காரைக்கால் அம்மையார் மாதிரி தலைக்கீழ நின்னாலும் 5ல் குரு கிடைக்காதான். அப்போ உங்களுக்கு 5ல் குரு வந்து உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க. அத்துணை நல்ல கர்மாக்களுக்கான பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 5ல் குரு வந்திருக்க காலகட்டம். சூப்பர் இல்லைங்களா? நிறைய பேருக்கு இந்த யூஜி சீட்டு கிடைக்கவே இல்லைங்க. 3 வருஷமாக நீட் எழுதுகிறேன், 4 வருஷமாக நீட் எழுதுகிறேன். அழகாக பிள்ளைங்க வாங்கிடுவாங்க கொஞ்சம் படித்தாங்கன்னா சரி. புரியுதுங்க? வெளிநாட்டுக்கு ஃபாரின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேங்க, அங்கே போய் படிக்கிறதுக்கு அழகாக சீட்டு வாங்கிடுவீங்க. அழகாக வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது வரைக்கும் 10 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டோங்க, மொத்த காசையும் விட்டுட்டோம். நாங்களே இப்போ வெறும் கையோடு தான் இருக்கோம். குழந்தை ஆனாவது ஆவாட்டி போகுது, ஜீவனத்துக்கே கஷ்டப்படுறோம். இந்த காலகட்டம் இயற்கையான முறையிலே கருத்தரிக்கும். அதுவும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தையே தரிக்கும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க. அதுக்காக நாங்கள் சொல்ல வரல. குரு 5ல் இருக்கிறதுனால அப்படி ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்ல வரோம். புரியுதுங்களா? சரி, அதுக்கும் மேலே பூர்வ புண்ணியத்தில், அதாவது பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது, வியாபாரம் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறோம். யாரும் நல்ல ரேட் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த காலகட்டம் வழியை வந்து உங்ககிட்ட ரேட் கேட்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்த அதே ரேட் கிடைக்கும். சந்தோஷமாக வியாபாரம் பண்ணி நிம்மதியாக அதை டெபாசிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ பிள்ளைங்களை வெளிநாடு வந்து பார்த்திங்கன்னா படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு காலேஜ் சேர்த்து விடுறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கான பிராப்தம் இத்தனையும் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் லவ் ஏகப்பட்ட பிரேக்கப் இப்போ பேச்சப் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் பழகிட்டு இருந்த பொண்ணு என் கூட சேருமா, சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக உங்களுக்கு ஒரு லவ் அப்படின்றது வரும். அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அதுதான் நல்ல குணாதிசயங்களோடு இருப்பாங்க. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது. திருப்பி முதல்ல இருந்த மாதிரி உத்வேகத்தோட, நல்ல எனர்ஜியோட, நல்ல எந்துவாக உங்களோட வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. தீர்க்கமான முடிவுகள் அப்படின்றத எடுத்து சக்ஸஸ் ஆக போகிறீங்க. உங்களை நீங்களே பதப்படுத்திக்க போகிறீங்க, பக்குவப்படுத்திக்க போகிறீங்க. செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணிக்க போகிறீங்க. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை குருனோட பார்வை பார்க்குது. முன்னமே சொல்லிட்டேன், ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு கிடைக்கும். அப்பானோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது நல்ல முன்னேறும், கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க குரு பகவான். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஒரு தொழில் சார்ந்து உங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு பார்த்தீங்களா, தொழில் செஞ்சிட்ருக்கோமே பெருசாக லாபமே வரமாட்டேங்குது, இதை செய்யலாமா வேணாமா, இழுத்து மூடிடலாமா, வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமா, இப்படிலாம் நிறைய மீனம் குழம்பிட்டுருக்கீங்க. சுய தொழில் செய்யுங்க, சின்சியராக செய்யுங்க, சாலிடாக நல்ல லாபம் அப்படின்றது வரும். எதில்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? 12ல் வந்து பார்த்திங்கன்னா ராகுமா. 12ல் ராகு நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசி பெண்களுக்கும் ஷாப்பிங் பிடிக்கும். மீனத்துக்கு ஒரு கல் மிச்சமாகவே பிடிக்கும்ல. காரணம் என்ன? ராசியாதிபன் குருவாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. ஆக லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். வாழ்க்கை வாழ்வதற்கே இருக்கிறது ஒரு வாழ்க்கையப்பா, சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா அப்படின்லாம் நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மீனம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுறேன்னு போயிட்டு ₹1,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க. வசதி வாய்ப்பு இருக்குன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, பரிகாரம்னு என்னம்மா சொல்லலாம்? 6ஆம் பாவத்தில் கேது கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 6/12/2026 வரைக்குமே மனசில் வச்சுக்கணும். பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா என்னம்மா சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 12ல் ராகு, 6ல் கேது, அதுக்கும் மேலே ஜென்ம சனி. குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலே படியாது. புரியுதுங்களா? ஆக ஜென்ம சனியும் சேர்த்து நம்ம பசிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது சொல்லணும். பரிகாரம் அப்படின்ட்டு சொல்லணும். அந்த விதத்தில் என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா கால பைரவ வழிபாடு. கால பைரவனை தேய்பிரை அஷ்டமியும் போது மட்டும்தான் வழிபாடு பண்ணும், வளர்பிறை அஷ்டமியும் போது மட்டும்தான் வழிபாடு பண்ணும் அப்படிலாம் கிடையாது. கால பைரவனை எப்போனாலும் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். முடியும் அப்படின்னா சனிக்கிழமை போங்க. சனிக்கிழமை அப்போ போயிட்டு கால பைரவனுக்கு முன்னாடி சனீஸ்வரனுக்கு கருப்பு துணியில் கருப்பு எள்ளு போட்டு கருப்பு நூல் கட்டி எள்ளு விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கு ஏற்றிட்டு வாங்க போதும். அத்துணை கோள்களும் பிரீத்தியாவாங்க. முக்கியமாக சனி அந்த காலகட்டத்தில் குருனோட பார்வை இல்லாத காலகட்டத்துலேயும் அவன் ஜென்ம சனியாக வந்து நம்ம மூளையை தின்னணும்னு ஒரு ரொம்ப எனர்ஜியாக ஓடி வருவான் பார்த்தீங்களா, அமைதியாகிடுவான் காலபைரவ வழிபாடுனால. ஆக இந்த மாதிரி எளிமையான பரிகாரம், ரொம்ப சிம்பிளான பரிகாரமாக நீங்கள் செய்யுங்க. வாழ்வியல் பரிகாரமாக என்னம்மா செய்யலாம் அப்படின்னா யாச்சகம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் பிக்ஷை எடுப்பாங்க, யாச்சகம் வாங்குவாங்க. அவங்க முடவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. நம்ம ரொம்ப சிம்பிள், ஒரு 2 இட்லி வாங்கி கொடுக்கலாம், ஒரு தோசை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சனி பிரீத்தி ஆகிடுவார். உங்களுக்கு எது முடியுதோ செய்யுங்கம்மா. எது செஞ்சாலும் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு வரத்துக்கு காத்திருக்கு. காரணம் 5 குரு. டோன்ட் வரி.
நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களும் பரிகாரங்களும் பக்காவாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி இனிமையான குரு பயிற்சி அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் இது சாதகமாகுமா, இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.